கூட நீங்க வந்து நம்ப கூடாதான். கர்த்தர் கடவுள் பேரா செஞ்சாதான் நம்பணுமே தவிர அந்த கர்த்தர் அல்லாத உங்களை கர்த்தர்னு சொல்லி செஞ்சார்களே ஆனால் அதை நீங்க நம்ப கூடாது என்று சொல்லி உபாகமத்துல 13வது அதிகாரத்துல 1, 2, 3, 4 ஆகிய வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த இயேசு அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும், அழகா சொல்றாரு பாருங்க, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் முடியுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்னா சிறந்தவர்களை, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கள்ள தீர்க்கதரிசி வருவாங்க, கள்ள கிறிஸ்துகள் வருவாங்க. வந்து என்ன செய்வாங்கன்னா சாதாரண மக்களை இல்ல, செலக்ட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்களா, நல்ல உயர் நிலையில உள்ளவங்க, படித்தவர்கள், விவரமானவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவங்களையே வஞ்சிக்கிற விதமாக சில அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வார்கள். அப்ப கள்ளனும் செய்வான் இருக்குத, இது செய்யவே இல்லை. முதல் பாயிண்ட். இப்ப டாபிக் என்னன்னு கேட்டா, இவங்க செய்ய கிடையாது. என்ன செய்யறதுன்னு நம்ம எப்ப நம்புவோம்? பாடியை நம்ம கொண்டு வந்து உயிராக்கி காட்டணும், அப்பதான் நம்ம நம்புவோம். குருடனை நம்ம கொண்டு வந்து குணமாக்கி காட்டணும், அப்பதான் நம்ம நம்புவோம். செவிடனை நம்ம கொண்டு வந்து உங்க கேட்க வச்சு காட்டணும், அப்பதான் நம்ம நம்புவோம். விஷத்தை நாம கொண்டு வந்து உங்க குடிச்சு காட்டணும், அப்பதான் நம்புவோம். பாம்பை நம்ம கொண்டு வந்து உங்க பிடிச்சு காட்டணும், அப்பதான் நம்ம நம்புவோம். அப்படி எல்லாம் இல்லாம சும்மா மேடையில கொண்டாந்து இப்படி தடவுறாரு போனாருன்னு டெக்னிக்கா அப்படி வைப்பாங்க. அப்படி டிவில எல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்கு, இந்த நாட்டுல சட்டங்கள் இருக்குதா, இதெல்லாம் ஒருத்தர் ஏமாத்திருக்க மார்க்கத்தை நாட்டு சட்டத்துல கூடாத அப்படின்னு பக்குவமா ஒருத்தர் மண்டை கிடையாது. உழுவுறதுக்கு ஒரு டெக்னிக்கா, அது அந்த உழுவுற மெத்தடை பார்த்தா என்ன செய்யும், அது சொல்லி வச்சு அது காசுக்காக உழுவுறான்னு நல்லா தெரியும் பார்த்தாலேயே. அதே மாதிரி எல்லாம் காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து இப்படிலாம் மக்களை ஏமாற்றக்கூடாது. இது வந்து எந்த வகையிலையும் அது ஒப்புக்கொள்ளக்கூடிய நேர்மை இருக்க வேண்டும். அதாவது நான் கேட்கிறேன், மதங்கள்ல நேர்மை இல்லாட்டி மற்ற அரசியல நேர்மை இல்லை, அதுல நேர்மை இல்லைன்னு பேசுறமே, ஆன்மீகத்திலேயே நேர்மை இல்லைன்னு அது எப்படிங்க? அது ஆன்மீகம் ரொம்ப நேர்மையா இருக்க வேணாமா? ஆன்மீகத்தினுடைய பேசிக்கே வந்து உண்மை, நேர்மை, பொய் சொல்லாம தெளிவான போதனையில் இருக்கணுமா? அல்ல நீ என்னோட தொலைஞ்சுமா நம்பர் வந்தா போதும்னு சொல்லி, அப்ப அரசியல்வாதிகள் எவ்வளவு பரவாயில்லையே, அரசியல்வாதிகள் அதாவது பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுத்து ஆள் சேர்க்கிறாங்களே, அவங்களுக்கு ஆன்மீகம் கிடையாது. அவங்க பரலோக ராஜ்யத்தை நம்பல, அவங்க கர்த்தரை நம்பல. அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய இலக்கு. அவர்கள் வேண்டுமானால் அப்படிலாம் செய்வதை வந்து நம்ம மன்னிச்சிடலாம். இதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, இது எதுக்கு உள்ளது, மதம்ங்கிறது எதுக்கு உள்ளது? அதாவது கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம இப்படி ஒரு மாதிரி ஆக்ரோஷம் பண்றதெல்லாம் அவர் பாக்குறாரு, இது நடிப்புங்கிறவருக்கு தெரியும், குணமாவலன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம ஏமாத்துறோம்னு பார்த்துட்டு இருக்காரு. லட்சக்கணக்கான மக்கள் நாளைக்கு பரலோக ராஜ்யத்துல கர்த்தரை ஏமாத்திட்டான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நினைக்கணுமா இல்லையா? அந்த நினைப்புலாம் இல்லாம இப்படி பண்ணார்களே, என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு கேட்டாங்க, நாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரையில ஒரு அந்த கிறிஸ்தவர்கள் விவாதம் ஒன்று நடத்தணும். அந்த விவாதத்துல வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் ஒரு பத்திரிகை எல்லாம் வந்து கிறிஸ்தவ மைவழின்னு சொல்லி ஒரு பத்திரிகை எல்லாம் நடத்தி கொண்டிருந்தார். அவரோட 4 நாள் விவாதம். அந்த விவாதத்தில் நினைச்சார், அவருக்கு துணையாக சில பாதிரிகளை எல்லாம் நினைஞ்சிருந்தார், கொண்டாந்து வச்சிருந்தாரு. அப்ப அவங்க விவாதத்துல வந்து இந்த வேதங்கள்ல இருந்து ஆதாரங்களை சொல்றதுக்கு பதிலா அந்த விவாதம் நானும் அதுல இந்த தரப்புல நான் கலந்து கொண்டேன், அந்த தரப்புல அவர் கலந்து கொண்டாரு. அதுல நம்ம அந்த வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய நேரங்கள்ல அவங்க என்ன சொன்னார், அந்த பாதிரியார் என்ன சொன்னாருன்னு கேட்டா, நீங்க இந்த மாதிரி அவிசுவாசிகளாக இருக்கிறீர்கள், நீங்க வந்து நம்பிக்கை கொள்ள மறுக்கிறீர்கள், நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் அற்புதங்களுக்கு ஆதாரம் கேட்கிறீர்கள், நான் எத்தனை பேரை வந்து மாற்றுவாரில் இருக்கிற பிணங்களை எல்லாம் நான் தடவி உயிர்ப்பித்திருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரு எத்தனை குருடர்களை நான் வந்து குணமாக்கி இருக்கிறேன் தெரியுமான்னு சொல்லி அவர் பேசினாங்க. நான் என்ன செஞ்சேன், அடுத்து நான் எழுந்து நான் சொன்னேன், நம்ம விவாதத்தையும் முடிச்சுக்கலாம், விவாதமே நம்ம தேவை கிடையாது. அழகான ஒரு பாயிண்ட வச்சுட்டாரு. நம்ம பைபிள்ல என்ன இருக்கு, குர்ஆன்ல என்ன இருக்கு, ஒரு இறைவனை வணங்கணுமா, இயேசு வந்து கடவுளுடைய மகன் சொல்லலாமா, கடவுளுடைய தூதர்னு சொல்லலாம், நபிகள் நாயகம் மாதிரி ஒரு நல்லடியார் என்று சொல்லலாம், அவர் போய் கடவுளுடைய குமாரன் சொல்லலாமாங்கிற டாபிக் எல்லாம் விவாதம் நடந்துகிட்டு இருக்கிறது. இஸ்லாமும் இயேசுவை மதிக்கத்தானே செய்யுது. இயேசு வந்து நபிகள் நாயகத்துக்கு சமமாக அவங்களை போன்ற ஒரு தூதர் என்று நாங்கள் வந்து மதிக்கிறோம். கடவுளுக்கு மகன் என்று சொல்வதை தான் முஸ்லீம்களாகிய நாங்கள் வந்து மறுக்கிறோம். கடவுளுக்கு மகன் இருக்க தேவையில்லை, மகன் இருக்க முடியாது, இதான் டாபிக். அப்ப நான் சொன்ன விவாதத்தில் நாங்க சொன்னோம், நீங்க இந்த மாதிரி ஒரு வாசலை திறந்து விட்டீங்க, பாடியெல்லாம் குணமாக்கணுங்கிறீங்க, ஒன்னும் வேணாம், இந்த விவாதத்தை அப்படி நிப்பாட்டுவோம். நான் போய் மார்ச் வரல ஒரு பாடி எடுத்துட்டு வர்றேன். நான் போய் மதுரையில பெரியாஸ்பத்திரியில போய் அங்க மார்ச் வரல வச்சிருப்பாங்கல்ல, புணங்கள்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க இருந்து நான் என்ன செய்யறேன், ஒரு பாடியை கொண்டு வர்றேன்.
இப்ப நீங்க ஆயிரக்கணக்கில் பண்ணீங்கல்ல, அந்த சக்தியை பயன்படுத்தி இந்த ஒரே ஒரு பாடியை மட்டும் எழுப்பி விட்டுருங்க, நாங்க விவாதத்தை முடிச்சுக்கிறோம், நீங்க ஜெயிச்சு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன செஞ்சிருக்கனே, ஒரு விவாதம் வந்துருச்சுல, மற்ற நேரத்தில் செய்திகள் போகலன்னா பரவாயில்ல. அப்ப என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா, அந்த கேள்வியோட இறங்கி மடமடமடமடண்டு கோபமாக இறங்கி ஓடிட்டாங்க. அப்ப இது என்ன நமக்கு விளங்குது, சும்மாவது மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்கிறதுக்காக நினைச்சாவிட்டு சொல்றதா, ஒரு ஆன்மீகத்தின் பெயரால் இப்படி செய்யற எந்த வகையில் நேர்மைன்னு நான் கேட்கிறேன். இது எந்த வகையிலும் ஏத்துக்கிற முடியல. அதாவது சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இது மத நம்பிக்கையில தலையிட்டது ஆயிருமோ, இதையே நம்ம பேசணும்லாம் சில பேர் ஒதுங்கிக்கிட்டு இருக்கிறார்கள். யாரெல்லாம் பகுத்தறிவு பேசுறவங்க, சுயமரியாதை பேசுறவங்க, சீர்திருத்தம் பேசுறவங்க, அட நீ வழிபாட்டு போ, கோயில்ல கும்பிட்டு போ, அதை போய் விமர்சிக்கிறீங்களே. இது ஓப்பனா டிக்ளேர் பண்ணி மேடையில போட்டு லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களே, இது எப்படி இது மக்களை மூளையை இது மாதிரி கெடுக்கலாமா, அவங்களோட சிந்தனையை மழுங்கெடுக்க செய்யலாமா, லட்சக்கணக்கான மக்களுக்கு பொய்யான ஒரு தகவலை ஊரறிய உலகறிய சொல்லலாமா, அப்படிங்கிறதுக்கு எதிராக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. சத்தியத்தை சொல்றதுக்கு நம்ம யாருக்கும் தயங்க கூடாது, அஞ்சக்கூடாது. உள்ளதை போட்டு இதான் நடப்பு, இதான் விஷயம் என்ன செய்யணும், நம்ம சொல்லி ஆகணும். அதனால நாங்க தெளிவா சொல்லுகிறோம். அதாவது அந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளை சொல்லுங்க, கோட்பாடுகளை சொல்லுங்க, இந்த கொள்கை தான் நல்லது. அந்த உரிமை நாட்டில் வழங்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும். முஸ்லிம்களுக்கு அவங்களுடைய மார்க்கத்தினுடைய சிறப்பை சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்து மக்களுக்கு எங்க மார்க்கம் தான் சிறந்தது, இந்த கொள்கையை பின்பற்றினா தான் ஒருத்தன் நேர்வழிக்கு வர முடியும் அவர் நினைப்பார்களே, ஆனால் அது அவர்கள் பிரச்சாரம் செய்யற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அது கிறிஸ்தவ மார்க்கம், புத்த மார்க்கம், எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி, அவங்க மார்க்கத்தினுடைய சிறப்புகளை போட்டு சொல்வதை நம்ம யாரும் தடுக்க கூடாது. ஆனால் அது முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவரா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மக்கள் மத்தியில் போய் நின்றுகிட்டு இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லி பேய வரட்டுறேன், பிசாது வரட்டுறேன், அது செய்யறேன், இது செய்யறேன், வைத்தியம் பண்றவனை கொண்டாந்து அவனுக்கு நம்பிக்கையை கெடுத்து அவன் என்ன செய்யறான், உட்காந்துக்கிட்டு டாக்டர்டையும் போகாம ஏசப்பா ஏசப்பான்னு ஆள் செத்து போயிடறான். அப்ப நீங்க ஏன் பொய்யான ஒரு நம்பிக்கையை ஊட்டி நடந்துரும் நினைச்சு நீங்க ஒரு செட்டப் பண்ணதுனால அவன் நிஜமாக நம்பி என்ன பண்றான், அவனுடைய அந்த நோய்க்கு ஒழுங்கான வைத்தியம் பண்ணாமல் அவன் தன்னை தானே அழித்துக் கொள்ற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர்கள் உழைக்கணும், மருத்துவம் செய்யணும். சரி, மருத்துவத்தினால இதெல்லாம் அப்படி நோய் குணமாவது, மருத்துவ மந்திரத்தில் குணமாகும் என்று சொன்னால் அப்ப சாப்பிடுறது மந்திரத்தில் சாப்பிட்டு போயிடலாம, போய் சோறு திங்கிறீங்க, நான் ஐசப்பான்னு பசி அடங்கிடணும்ல, அதுல மட்டும் கரெக்டா இருக்கிறீங்களா? யாராவது இப்படி இருந்து காட்டுங்க, ஒரு 3 நாளைக்கு மேடையை போட்டு உட்கார்ந்து நாங்கள் உண்மையை சாப்பிட மாட்டோம் அப்படி, அது முடியுமா? அப்ப பசிச்சா அது சோறு மூலமா தான் அது அடங்கும் என்பது போலத்தான் நோய் வந்தால் மருந்து மூலமாகத்தான் அடங்கும் கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப கடவுள் அந்த மாதிரியான ஒரு செட்டப், இறை தூதர்கள் வருவாங்களே, அவங்க தான் சில நாங்கள் இறை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி சில அற்புதங்களை செய்ய வேண்டியது அவசியம் இருக்கிறது. இல்லாட்டி இறை நம்ப மாட்டாங்க. ஒரு மனிதர் நான் தான் கடவுளுடைய தூதர் நம்புவாங்களா? அவர்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒன்றை செய்யணுமே தவிர மத போதகர்களுக்கு அந்த மாதிரியான தேவையும் இல்லை, அந்த மாதிரி நடக்கவும் செய்யாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அப்ப எப்படி பசிச்சா நம்ம சாப்பிடுறோமோ, குளிர் அடிச்சா போத்திக்கிறோமா இல்லையா, மார்கழி குளிர் சட்டை வெட்டலாம் காட்டி ரோட்ல நிக்க முடியுமா நம்மளால யாராலையும்? ஏன் முடியல? நம்ம தோலுக்கு இவ்வளவுதான் தாங்குற சக்தி, இந்த போர்வையை போத்தினா தான் அந்த குளிர் அடங்கும் இருக்கா இல்லையா? அந்த முறையில தான் எல்லாமே. அப்ப நெருப்புல ஏறி உட்கார முடியுமா? அந்த தீ மிதியில் நடக்குவாங்க, என்ன செய்வாங்க, தீல ஓடத்தான் செய்யறாங்க. இந்த மதத்தின் பேரால் நடக்கிறது ரொம்ப நிறைய அநியாயம் பண்றாங்க. நமக்கு அப்பாவி மக்களை புரியாத மக்களை எஜுகேட் பண்ணி அவங்களை சிந்தனையாளர்களா மாத்தி ஆன்மீகத்தில் இருந்து கொண்டே அவங்க ஆராய்ச்சியாளர்களாகவும், ஆன்மீகத்தில் இருந்து கொண்டே புத்திசாலிகளாகவும், ஆன்மீகத்தில் இருந்து கொண்டே யாருக்கும் ஏமாறாதவர்களாகவும் யாரும் ஏமாற்றாதவர்களாகவும் ஒரு சமுதாயம் உண்டானதான் நாட்டுக்கு நல்லது. அப்பதான் நாடு முன்னேறு. இப்போ தீயில ஓட சொல்றாங்க, தீயில உட்காருங்க பாப்போம்னா அது உட்கார மாட்டேங்கிறாங்க. ஓடுறதா ஓடலாம, அந்த உள்ளங்காலுக்கு குதிகாலுக்கு அந்த தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது. எட்டி எட்டி போனா தாண்டி போயிடலாம். இது ஒரு பெரிய விஷயங்களை யார் வேணாலும் செய்யலாம். அப்ப இந்த மாதிரியான சில காரியங்களை வைத்தெல்லாம் செய்யறாங்க. இது முஸ்லீம்கள் இந்த மாதிரி பூக்குழி தீ மீதினா பூக்குழின்னு இறங்குவாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு யார் செஞ்சாலும் சரி பிடிச்சி உள்ள போடணும். சரியான ஒரு அரசாங்கம் இருக்குமே, ஆனால் மக்களை ஏமாற்றக்கூடிய யாரும் ஏமாற்றக்கூடாது. மக்களை ஏமாத்துறதுங்கிறது பெரிய பயங்கரமான அஃபென்ஸ், பயங்கரமான குற்றமாக அது கருதப்பட வேண்டும். தீவிரவாதம், பயங்கரவாதம், குண்டு வைக்கிறது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்க கிஃப்ட் சிந்தனை. அந்த சிந்தனையை வழங்கக்கூடிய விதங்கள்ல யாரு தங்களுடைய இதை பிரச்சாரம் செய்தாலும் மக்களை ஏமாத்தினாலும் அதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கூட தவறு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பார்க்கணும். அதனால அற்புதம் நிகழ்த்துறாங்க, அது நிகழ்த்துறாங்க, லண்டன்ல பார்த்தேன், ஜெர்மனில பார்த்தேங்கிறதெல்லாம் இந்த மாதிரி விஷயம் தானே தவிர நிஜமாக எல்லாம் அவங்க என்ன செய்யல, நடத்த கிடையாது. பைபிளுடைய அடிப்படையிலே அவங்க நடத்த கிடையாது. ஒரே ஒரு அடிப்படை தான் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஒரு வித்தியாசமான பாஷையில பேசுங்க, இந்த மாதிரி பொய்களை சொல்லுங்க, நம்பணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கூட கடவுள் உங்களை கேள்விலாம் கேட்க மாட்டாரு, உங்களை விரும்புவாரு, பொய் சொல்றது விரும்புவாரு, அப்படி எல்லாம் சொல்லி இயற்கையாவே உங்களுக்கு சொல்லி வச்ச காரணத்தின அப்பாவித்தனமா
அந்த மத குருமார்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன் அவங்கள அப்பாவித்தனமா இது நம்ம பெரிய கடவுளுக்கு செய்யற தொண்டு, ஒரு கெட்ட செயலையே கடவுளுக்கு செய்யற தொண்டுன்னு சொல்லி ஒருத்தனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி உருவாக்கினா என்ன செய்வாங்க? எந்த ஒரு உறுத்தலும் இல்லாம செய்வான். அந்த செய்யற ஆளுக்கும் என்ன செய்யறது இல்ல, அந்த கெட்ட எண்ணம் கிடையாது. ஆனா அவங்க சிந்திக்கணும், இப்படிலாம் இதுதான் சரி வராது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இது யாரோ தப்பா நம்மள மிஸ்கைட் பண்றாங்க அப்படின்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால வந்து இந்த அற்புதங்கள் நிகழ்த்தல் என்பதெல்லாம் இது தவறான ஒரு விஷயம். அப்படிலாம் நடக்கவே கிடையாது. இந்த மாதிரி செய்வதை விட்டு அவங்க என்ன செய்யட்டும், தொண்டுகள் மூலமாக மதத்தை போய் சொல்லட்டும், பிரச்சாரத்தின் மூலமாக சொல்லட்டும், வேற வேற சேவைகள் மூலமாக சொல்லட்டும். அதுல எல்லாம் யாருக்கும் எந்த விதமான மறுப்பும் கிடையாது, மறுக்கவும் கூடாது. இது மாதிரி செஞ்சது யார் செஞ்சாலும் சரி, இதை வந்து நம்ம தடுத்தே ஆகணும், இதை அம்பலப்படுத்தி ஆகணும், இதை வந்து அந்த மக்களை விழிப்புணர்வு ஊட்டியே ஆகணும். இதனால 4 பேர் நம்மளை கோவப்பட்டாலும் அதை பத்தி என்ன செய்யக்கூடாது, நம்ம கவலைப்படக்கூடாது. இன்னொன்றை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். முஸ்லிம்கள் சில பேர் இந்த மாதிரி தாயத்து போடுறோம், அது குணமாக்கிறேன், இது குணமாக்கிறோம் என்றெல்லாம் சில சாமியார்கள் வந்து நிறைய அநியாயம் பண்ணும் பொழுது மற்ற சமுதாயங்கள்ல இந்த சாமியார்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களை முட்டு கொடுத்து காப்பாத்துறதுக்கு போவாங்க. இந்த மாதிரி ஏமாத்தாளுக்கு நாங்க தான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கோம். திண்டுக்கல்ல ஒரு சாமியாரு, முஸ்லீம் சாமியார் தான், ஒரு பாவா, இந்த பாவான்னு சொல்லி ஏமாத்திட்டு போன உடனே நாங்களே போலீஸ் சொல்லி அவன் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு நாங்களே இழுத்துக்கிட்டு போய் நாங்களே கைது பண்றதுக்கு என்னவா இருந்தோம். நீ முஸ்லீமா இருந்தா நாங்க விட்டுருவோமா? முஸ்லீமா இருந்தாலும் மக்களை ஏமாத்தக்கூடாது. இதே சென்னைக்கு பக்கத்துல எங்க ஒரு பக்கத்துல ஒரு ஊர்ல பாவா இருந்தாரு, அவனையும் இந்த மாதிரி நாங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து அவங்க பெண்களை ஏமாத்துறாங்க, அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க, அவங்க கற்ப சூறையாடுறாங்க, அது மகான்க முறையில மக்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மேடைகள் போட்டும் நாங்கள் எங்க சமுதாயத்தில் உள்ள இந்த மாதிரியான பிராடுகளை வந்து எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறார்கள். அது மதத்தை நம்ம சம்மந்தப்படுத்தக்கூடாது, எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறார்கள். அந்தந்த சமுதாயத்தில் உள்ளவங்களை என்ன செய்யணும், தட்டி கேட்கணும். என்னப்பா இது அநியாயம் பண்ணீங்க, இது என்ன, நாங்களாம் கிறுக்கனா, நாங்களாம் பைத்தியக்காரனான்னு கேட்கணும் ஒவ்வொருத்தரும். அந்த மாதிரி கேட்கக்கூடிய அளவில் என்ன செய்யணும், உருவாக வேண்டும். முஸ்லீம்கள் இந்த மாதிரி ஏமாத்துவார்களே ஆனால் மற்றவர்கள் விஷயத்தை நாங்கள் கண்டிக்கிறதை விட நாங்கள் கடுமையான முறையிலையும் மூர்க்கமான முறையிலையும் தீவிரமான முறையிலையும் அவர்களுடைய வண்டவாளங்களை நாங்கள் மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி மக்கள்கிட்ட இருந்தும் நாங்க அவங்கள்ட்ட இருந்து மக்களை காப்பாத்துகிறோம். வேற மாதிரி சில்மிசங்கள் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நாங்களே கையும் களவுமா பிடிச்சுக்கிட்டு போய் அரசாங்கத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறோம், அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இது ஒரு துவேஷத்துல செய்யறோம், என்னடா கிறிஸ்தவர்கள் செய்யறதுக்காக நினைச்சிடக்கூடாது, யாரும் செய்யக்கூடாதுன்றதை சொல்லிட்டு இருக்கோம். அது முஸ்லீம் செஞ்சாலும் சரி, முஸ்லீம் அல்லாத செஞ்சாலும் யாரும் ஆன்மீகத்தை சொல்லி மக்களை ஏமாத்தக்கூடாது. முஸ்லீம் ஏமாத்தினாலும் தப்பு தான், இந்து ஏமாத்தினாலும் தப்பு தான், கிறிஸ்தவர் ஏமாத்தினாலும் தப்பு தான், எல்லாத்திலும் ஏமாத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது சொல்லப்பட்டது. இதை ஒரு மத விமர்சனம் மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது, இதை புரிந்து கொள்ளக்கூடாது.